கேப்டன் அவர்கள் இறந்தே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகிருச்சு. ஆனா, இன்றிலுமே அவர பத்தி தொடர்ந்து ஏராளமான செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில ரீசென்ட்டா ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு தினமுமே மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்காங்க. பொதுவான இடத்துல வச்சிருந்தா கூட மக்கள் கூட்டம் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, சாதாரணமா அவங்க கட்சி அலுவலகத்துல வச்சிருக்கும் போதே தினமும் மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 200 to 300 மக்கள் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் விஜயகாந்த் சார் அவர்களோட வீட்டில இருந்துமே தினமும் காலையில் வந்துடுவாங்க. வந்துட்டு விஜயகாந்த் சார் மேலே இருக்க அந்த மாலையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு புது மாலை போட்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கே சாமி கும்பிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் விஜயகாந்த் அவர்களோட மூத்த பையன் அங்கே போயிருக்காரு. எப்போதும் போல விஜயகாந்த் சார் இடத்துல இருந்த அந்த மாலைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு விளக்கு ஏற்றி சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த இடத்துக்கிட்ட அவங்க அப்பாவை நினச்சி பயங்கரமாக கதறி எழுதிருக்காரு. அந்த ஒரு நேரத்தில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட இருந்த ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவரோட உடல் பாவனைகள், அவர் பேசும் தோணி எல்லாமே அவங்க அப்பாவை போலவே இருந்துச்சாமா. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தினமும் என்னை பார்க்கறதுக்கு 200 to 300 வரையான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரப்போற யாருமே பசியோட என்னை பார்த்துட்டு திரும்பி போயிடக்கூடாது. அவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு அப்படிங்கிறத கம்பல்சரியா பண்ணுங்க. வரவங்க பசியில மட்டும் திரும்பி போயிடவே கூடாது. எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது, எவ்வளோ தூரத்தை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்கள வெறும் கையோட அனுப்பிடக்கூடாது. மனசார வயிறார அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். அதை நீங்கள் ரெகுலராகவே பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சடனாக அவர் இப்படி பேசுனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. உண்மையிலேயே அவங்க மூத்த பையன் தான் பேசினாரா, இல்லை கேப்டன் அவர்களோட ஆத்மா எதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.